அண்ணா நிர்மலா கிட்ட பேசுனீங்களாண்ணா? ஹலோ, என்னண்ணா சொன்னாங்க? அப்படியெல்லாம் விடாதண்ணா, ஃபோன் பண்ணி பேசு. இல்லையா நீ பேசலையா சொல்லு, நான் பேசுவேன் அவங்கக்கிட்ட. நானா அவங்களான்னு பார்த்துக்கிறேன். அப்படி அவங்க பேசலை அப்படின்லாம் நீ பொறுமையாக இருக்காத, பேசணும். பேசு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. இல்லை என்னால் முடியல கண்ணன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, சொல்லுங்கப்பா. நான் பண்ணலப்பா, நீங்கள் பண்ணிக்க. பெரிய தவிர ஃபோன் பண்ணி ரவாடி பண்ணுறேன். நீயாவது பண்ணி பாரு. அப்புறம் வேணா நான் பேசுகிறேன். சரி, நானே பண்ணி பார்க்குறேன். ஹலோ, சொல்லுங்கண்ணே. எடுக்காமலாம் ஒன்றும் இல்லைண்ணே, கவனிக்கலண்ணே. பேசாமலாம் இல்லைண்ணே, சொந்த பந்தமாக தானே இருக்கோம். அப்புறம் என்னண்ணே? ஆ சரிண்ணே, காலருக்கு நான் வைக்கிறேண்ணே. ஃபோன் பண்ணால் எடுப்பாங்களோ மாட்டாங்களோ, சரி பண்ணி தான் பார்ப்போம். ஹலோ மோகன், சொல்லுங்க. என்ன ஃபோனெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அத்தா நல்லா இருக்கீங்களா? சரிதா, கொஞ்சம் வேலையாக இருக்கேன். என்ன வேலை? வெட்டியா தானே இருக்க போற. அப்புறம் என்ன மோகன்? சரி மோகன், இன்னைக்கு தான் நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு. இந்த அவமானம் நமக்கு தேவையா? இவங்க போய் பொண்ணு தராங்களா, எங்கள் அப்பா நம்பிட்டு இருக்கு. சரி நம்ம அம்மா வர சொன்னாங்க, என்னன்னு கேட்கணும். சொல்லுக்கா. நம்ம அக்கா தங்கச்சி கெட்டு போச்சு அப்படின்னு தானே அண்ணன் இழுத்து பிடிச்சாங்க. அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் சரின்னு தானே இருந்தேன். இன்னைக்கு நீ தனியாக இருந்து எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிற? நம்ம சொந்த அண்ணன் பிள்ளைக்கு கொடுத்தா அது வேற கணக்கு. இன்னைக்கு அவங்க சட்டையை பிடிச்சி கேட்கலாம், ஏன்டா என் பிள்ளைக்கு திட்டன பேசணுன்னு. அடுத்தவங்க கொடுத்தா அவன் கேட்பியா? கேட்க முடியுமா? அவனை இன்னும் போடி வெளிக்கம்மா, என் பட்டாக்கி நான் இருக்கம்மா கேட்கறதுக்கு உரிமை இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாக்கா. வெயிக்கா, எனக்கு பாலம் இருக்கு, நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன்க்கா. இதுக்கு ஒரு வேலையே இல்லை, சும்மா சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கப்பா. என்னதான் வேணுமோ தெரியல. சொல்லுக்கா. எல்லாம் ஃபோன் பேச பேச அப்படியே டப்புன்னு வச்சுட்டு போறியா? உனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இதாகி போச்சா உனக்கு? அப்போல்லாம் நாங்கள்லாம் உங்களை சின்ன பிள்ளைகளெல்லாம் வளர்த்தி அண்ணெல்லாம் காப்பாற்றலாம் பிடிக்கல, வீட்டுக்கார விட்டுட்டு போனவொன்னே இன்னைக்கு என்ன அப்படி போன பேச பேச வைக்கிற? நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆகி போயிட்டே. நீ இன்னைக்கு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாதிக்கும். நீ கௌரவம் வந்துருச்சா உனக்கு? பணம் காசெல்லாம் அதிகமாக வரும், கௌரவம் வந்துருச்சா? பழசெல்லாம் நினச்சி பாரு, அப்போ தான் உனக்கெல்லாம் தெரியும் என்னான்ட்டு.
போன வாரில் இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோ மதிப்பு இல்லாத வச்சுட்டேன். அந்த பணம் காசு என்ன இல்லாதப்ப அப்படி இருந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல தான். இன்னைக்கு வந்துச்சுன்னா உனக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதையும் வந்துருச்சா? உன்னை தர முடியுமா முடியாத? நீ என்ன கேட்குற? எங்கள் அண்ணன் வீட்டு பையனுக்கு அழகாக நாங்கள் தூக்கிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு உரிமை இருக்குது. நீ என்ன தான் பண்ணுறன்னு பார்க்குறேன், என்ன பண்ணுறன்னு பார்க்குறேன். நீ ஒத்தால நின்று என்ன பண்ணி கிழிச்சு விட போகிற? போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனா வர எங்கள் அத்தை வீட்டுக்குள்ளேயே நான் தூக்கிட்டு போய் தாலி கட்டணும்னு அவனும் உரிமையாக சொல்லுவான், நாங்களும் உரிமையாக சொல்லுவோம். அப்போ மூஞ்சி எங்கே வச்சுட்டு நிற்கிறன்னு பார்க்கலாம். உன் புள்ள விரும்புது, நீ தரமாட்டேங்கிற. எவனுக்கே ஒருத்தனுக்கு தரலாம்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? பார்த்துடலாம் பொண்ணு, நாங்கள் தூக்கிட்டு போய் அழகாக தாலி கட்ட போகிறோம். எங்கள் பேச்சு கேட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணலாம். இல்லை தரமாட்டேன்னு திக்கு அடிச்சுட்டு அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், கூட்டிகிட்டு போய் அழகாக தூக்கிட்டு போய் தாலி கட்ட போகிறோம். உன்னால் பண்ணுறதுக்கு பண்ணு. என்ன வேலை? இன்னைக்கு தான் பொண்ணுக்குன்னு வருவாங்க. நாம பேசும்போது அவங்க பேச மாட்டாங்க, ஆனால் அவங்க பேசும்போது மட்டும் நம்ம பேசணுமா? இது என்ன நியாயம்? வரட்டு இன்னைக்கு அவர் பேசிக்கிறேன். உங்கள் அக்கா இப்படி பேசிட்டே இருக்குன்னு சொல்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. சொல்லுங்க நீ, தீபாவளிலாம் வந்துருச்சு, எப்படி போகுது? நீங்கள் தான் அழைக்க வரணும். எப்போ வரீங்க? அதான் நீ டைமே இல்லை. தீபாவளி டைம் பண்ணதுனால இங்கேயும் கடையிலையும் வேலையாக இருக்கா, அதனால வரவே எல்லாமே என்ன பண்ணுற? கடை பக்கமே வர மாட்டேங்கிற. காயெல்லாம் வாங்கிட்டு போனோம்ல. கத்திரிக்காய் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, கேரட் இருக்குது, ஆப்பிள், மாதுளை இருக்குது. அதெல்லாம் எல்லாம் வந்து எதாவது வாங்கி போனோம்ல. என்ன பண்ணுறேன்?